1000 ஆண்டுகளை கடந்து நம்ம தமிழ் சமூகம் கொண்டாடிக்கிட்டு இருக்கிற ஒரு மாபெரும் திருவிழான்னா நம்ம ராஜராஜ சோழனுடைய சதய விழா தான். ஒரு மண்ணுடைய பிறந்த நாளை இத்தனை வருஷம் கழிச்சு நம்ம ஏன் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம்? காரணம் ரொம்ப சிம்பிள். அவர் நமக்காக கட்டி வச்சிருக்க பிரம்மாண்டமான தஞ்சை பெரிய கோவில் இது வெறும் கல்லாலான கட்டிடம் அல்ல, நம் தமிழரோட பொறியியல் திறமைக்கும் கலைக்கும் ஒரு சவால் விட்டது. இந்த மன்னன் ஐப்பசி மாதம் சதய நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு. அந்த நாளைத்தான் அவர் புகழ் என்றும் நிலைச்சிருக்கணும்னு அரசு விழாவாகவே கொண்டாடுகிறோம். இந்த விழாவோட ஸ்பெஷல் என்ன தெரியுமா? 2 நாள் நடக்கிற இந்த திருவிழாவில் தஞ்சை கோவிலும் நகரமும் மின்விளக்கு அலங்காரத்தில் ஜொலித்திருக்கும். முக்கியமாக ராஜராஜ சோழன் சிலைக்கு மரியாதை செலுத்திட்டு கோவிலோட மூலவரான பெருவுடையாருக்கு 48 விதமான மங்கள பொருட்களால் அபிஷேகம் செய்வாங்க. அது ஒரு அதி அற்புதமான காட்சி. அது மட்டும் இல்லாமல் நூற்றுக்கணக்கான ஓதுவார்கள் முழங்க தேவாரம், திருவாசகம் வீதி உலா போகும். 4 பேர் இல்லைங்க, 400க்கும் அதிகமான கலைஞர்கள் ஒன்னா சேர்ந்து ஆடுற பிரம்மாண்டமான பரதநாட்டிய புஷ்பாஞ்சலி நடக்கும். நண்பர்களே, இந்த விழா வெறும் கொண்டாட்டம் மட்டும் இல்லை, தமிழரின் பெருமைக்கும் தலைமுறைகள் தாண்டியும் சொல்ற ஒரு வரலாற்று பாடம். அதனால இந்த மாமன்னனுடைய பெருமை உலகமெங்கும் ரீச் ஆகணும்னா இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம KTR குரூப்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. நன்றி.